அப்படியா? மே ஐ? இன்னும் நீ தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும். ஆமா சிவப்பு. ஐயோ என்னது கலர் குளி குஞ்சு மாதிரி இருக்கு மண்டையில. உட்காரு. ஆமா அந்த பக்கம். ஏன்னா இது ரொம்ப எனக்கு எப்படின்னாக்கா நான் வந்து இப்படிலாம் வெட்டணும்னு ஆசை கிடையாது. நான் வந்து ஒரு பழம் மாதிரி இருக்கணும்னு ஆசை. புள்ளைங்க மாதிரிலாம் வேணாம், சிம்பிளா இருக்கணும்னு தான் எனக்கு வந்து ஹேர் கட் சிம்பிளா இருக்கணும். அப்பா இப்பதான் வந்து இப்போலாம் ரொம்ப லாங்கா அவார்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவோம். காசு கொடுப்பாங்க? காசுல கிடையாது அவார்டு ஃபங்க்ஷன்லாம். காசு தான் வாங்குவாங்க. ஆனா வந்து அவார்டு அது வேற. ஆமா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா காசு தான் வாங்குவாங்க. நாங்க வந்து அவார்டு காசு வாங்கணும் அப்படின்னா ஒரு அவார்டு 2 அவார்டுக்கு மட்டும் தான் இந்த 1000 மட்டும் கேட்பாங்க. தப்பு ஏறுங்க டமால் குதிங்க. இதெல்லாம் அப்படியே சொல்லலாமே. இதுக்கு எதுக்கு ஏறி இறங்கி எல்லாமே சீக்ல ஒரு கிஸ் நெத்தில ஒரு கிஸ் எல்லாம் டிஃபரெண்டா எடுத்துருப்போம். வீட்ல வந்தா எல்லாருமே கேக்குறது இதே ஒரு கேள்வி தான். ரிஃப்ளெக்டிவ்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். நிறைய பேரோட ஹோம் டூர்லாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஹோம் டூர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்க போகுது. யாரு ஏங்க யாரு நீங்க? யார் நீங்களா? ஓ நீங்களா? சேனல்ல தான் தொலை பண்ணீங்க வந்துட்டீங்களா? வேற உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களுடைய லவ்வர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டெக்ஸ்ட் மேல பண்ணாங்க. ஏன் நீங்க வந்து ஆஃபீஸ்ல தான் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுவீங்களா? வீட்டுக்குலாம் போய் அந்த மாதிரி ஒரு மஜாவான இன்டர்வியூலாம் பண்ண மாட்டீங்க? ஏங்க ஹோம் டூர் பண்ண வந்திருக்கோம். வேற என்ன பண்ண வந்திருக்கோம்? வாங்க உள்ள ஃபர்ஸ்ட் வாங்க. ஆஹா இது தொல்லை மட்டும் பண்ணாம இருந்தா ஓகே தான். இல்ல அப்படிலாம் இல்லைங்க. உட்காருங்க. சூப்பரா இருக்கு. பரவாயில்லைங்க. இவங்க தான் அந்த இது தெரிஞ்சவங்க, உட்காருங்க. மரியாதை தெரிஞ்சவங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? 6 மணிக்கு பார்க்கலாம். ஓ அந்த தண்ணியில நார்மலா ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டருக்கு வேணுமான்னு கேட்டேன். கண்ணாடி போட்டு எடிட் பண்றீங்க தானே? அதுக்கு தானே. எப்படி அது கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? உங்க எடிட்டிங் தான் நாளா கண்டுபிடிச்சிட்டேனே. வேற லெவல்ங்க. ட்ரெஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி மேட்சிங் இல்ல. அந்த அப்பையில இருந்து வைப் செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. வெளியே கிளம்பறதுக்காக கிளம்பி இருந்தோம். நாங்க ஒரே மாதிரி போட்டுருக்கோம். நீங்க எதுக்கு அப்படி போட்டு வந்திருக்கீங்க? இல்லங்க பார்க்க வந்திருக்கோம். அது அப்பவே அந்த வேவ் லெந்த் செட் ஆகுது பாத்தீங்களா? காம்பினேஷன் செட் ஆகுது. சரி அப்புறம் எப்படி சொல்லுங்க, எப்படி போச்சு? அப்புறம் இன்டர்வியூலாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேன்ஸ்ல என்ன சொன்னாங்களா? கழுவி ஊத்துனாங்க. அப்படியா? நம்பர்லாம் கேட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய வீடுலாம் கிடையாது. இல்ல சின்னதா ஒரு வீடு அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த குட்டி ரூம் தான். அதுவே அழகா ஒரு பெட். இந்த போட்டோஸ் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த போட்டோஸ் உங்களோட ஐடியாஸ் தானா? இதெல்லாம் வந்து வாவ். அந்த அது கயிறுலயே வந்துட்டு கிளிப் போட்டு சமைங்க. எவ்வளவு போட்டோஸ் நிறைய ஃபுல்லா எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி போட்டோஸ் தான் நிறைய வைக்கணும். நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி குட்டி ஏஞ்சல் ஐ லவ் யூ எல்லாம் போட்டு பயங்கரமா போட்டுருக்கீங்க. ஸ்லேட் அது அவள கோலம் போடுவா. அதனால அந்த ஸ்லேட் உனக்கு அதனால அவளுக்கு வாங்கி கொடுப்பேன். சின்ன குழந்தை மாதிரி ஸ்லேட் வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு. சோ மேக்ஸிமம் அவங்க வெளில போயிட்டாங்க, நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. டிவி பார்த்துட்டு இருப்பேன். இல்ல ஏதாச்சும் ஃபோன் நோண்டுவேன். லேப்டாப்பும் இப்பதான் புதுசா வாங்கியிருக்கோம். இப்பதான் வாங்கணும். அதெல்லாம் எடிட்டிங்லாமா? ஆமா எடிட்டிங் இப்பதான் வாங்கியிருக்கோம். அதுவும் ரீசனா ஃபர்ஸ்ட்லாம் நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போதெல்லாம் சின்னதா ஒரு சின்ன அடுப்புல தான் வச்சிருந்தேன். அடுப்பு கூட இல்லாம இருந்தேன். சின்னதா அந்த ஃபேன் தான் வச்சிருந்தேன். டேபிள் ஃபேன் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமா டெவலப் ஆயிருக்குல. கொஞ்சமா வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கே அது எல்லாம் நினைப்பாங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு பொருளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நிறைய பேர். நான் இவ்வளவு நல்லா இருக்கு. அந்த ஒரு தனியா ஒரு பெட்ரூம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுல நம்ம செட் பண்ணி வச்சுப்போம்ல. அதே மாதிரி தான் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆசை இன்னும் போட்டோஸ்லாம் நிறைய போடணும்னு ஆசை எனக்கு. அவ்வளவு முடி இருக்குது. சரி இப்ப நாங்களும் இந்த வீடியோலாம் பார்த்தோம் நேத்து. அதுவும் கேட்டணும்ல. ஆமா நேத்து வீடியோ பார்த்ததா செம வைரல். முடியல வெட்டிட்டேன்னு சொல்றாங்க. பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு போல. ரூமர்ஸ் நிறைய ரூமர்ஸ் வருது. நீங்க முடி வெட்டல சும்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா முடி காட்டுறதுக்காக வந்துட்டீங்களா? ஆமா முடியும் பார்த்தல. முடி கட் பண்ணிட்டீங்களா? இல்ல கட் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. அப்ப நான் அதை ஓபன் பண்றேன். அந்த ஓபன் பண்ற பாக்கெட் தெரியுங்களா எனக்கு? எங்களையே கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குறாங்க. பார்த்தா கால் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல போறாங்க. இதையும் நான் சொல்லிறேன். ஏஞ்சல் தான் ஹோஸ்ட் பண்ணி கட் பண்ண சொன்னாங்க. நான் அந்த மாதிரி எந்த இன்டர்வியூல கொடுக்கவும் இல்ல. அவங்களுடைய விருப்பம் தான். எனக்கு தான் விருப்பம். அதனால ஃப்ரீ ஏர் வச்சிருந்தால வெச்சுக்கோ, நீ கட் பண்றனால கட் பண்ணிக்கோ. ஏன்னா நான் இவள பார்த்தது வந்து இப்படிதான் பார்த்தேன். அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். அதனால உன்னோட விருப்பம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணிக்கிட்டாங்க. மே ஐ? இன்னும் நீ தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும். ஆமா சிவப்பு.
ஓபன் பண்றேன் ஏதோ என்ன இது ரிப்பன் கட்டிங் மாதிரி சொல்றேன் அப்படி ஓபன் பண்ணுங்க டக்குன்னு கை போட்டு நான் எடுத்துட்டு போறேன் அது கொஞ்சம் கலஞ்சிருமே. பரவாயில்ல அதெல்லாம் இல்ல, அவர் அப்படியே செட் பண்ணிட்டு வரட்டும் பரவாயில்ல போடுங்க. ஐயோ ஹேய் என்னது கலர் குளி கொஞ்சம் மாதிரி இருக்கு மண்டையில ஸ்டைலுப்பா ஸ்டைல் ஓகே ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னாங்க. இந்த இடத்துல தொப்பி போட்டதுனால கொஞ்சம் ஓகே 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 ஜெல் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க போல இது. எப்படிங்க முடி நான் நீங்க சொல்ற மாதிரி வெட்டுறாங்களா? பசங்களுடைய முடி வெட்டுறது தான் கஷ்டம், போய் உட்கார்ந்தும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் வெட்டின என்னோட முடியெல்லாம் வெட்டும் போது பார்க்கணும் கடை அது ஃபுல்லா வந்து என்னோட சும்மா முடி free-ஆ தான் பண்ணது அந்த கலர். ஓ ஓகே colour. ஓகே அது அப்படியே நம்மளுக்கும் நாங்க பண்ணிட்டோம். கொஞ்சம் இன்ஸ்டா ட்ரெண்ட் மிஞ்சி போன பாதியில அப்படி இல்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன எல்லாம் பண்றது? சரி அப்படியே கொஞ்சம் கச்சுது நீங்க அப்படியே எனக்கு அதுவும் இல்லாம கொஞ்சம் குட்டி போட்டீங்க, ஏஞ்சல் முடி நல்லா வெட்டுறாங்கன்னே எங்களுக்கு ஃப்ரீயாவே பாதி பண்ணி கொடுத்துட்டாரு பரவாயில்லையே. தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷம் அப்படின்றதுனால வாரிட்டு வராங்க. வாருங்க வாருங்க ஏய் ஏன் அம்மு பாத்தீங்களா அவங்களுடைய அன்பு பாருங்க. உட்காந்து அடடடா, உட்காருங்க உட்காருங்க. நீ தொப்பி போட்டல நான் அடடடடடடடா. அதை கட் பண்றீங்கப்பா. ஏய் இல்ல கேரிங் மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கும் கேரிங் உங்களுக்கு தெரியல அவரு உங்களுக்கு ஆனா நல்லா போடுறாரு கேரிங் குள்ளது அந்த நல்லா தெரியல உங்களுக்கு நீ அங்க போய் keep பண்ணு. நான் எடிட் பண்றேன்றீங்க அது பண்றேன்றீங்க. போதும்டி ஐயோ ஐயோ தாங்க முடியலப்பா அப்பா. இந்த முடி இப்படி வருது தொப்பி போட்டதுனால. நிலவு லைட்டா அப்படி போயிருதா பாருங்க. ஐயா எவ்வளவு செலவு ஃப்ரீ தானா? ஃப்ரீ எல்லாம் கிடையாது எவ்வளவு செலவாச்சு? எவ்வளவு சரி சரி வேணாம் வேணாம் அது உங்களுக்குள்ள பர்சனல் அதெல்லாம் அது கேட்குறேன். இல்ல, இல்ல, சொன்னா அது- சிரிச்சிருவீங்க. அதுலயே ஒரு ஓகே ஓகே ஆனா உங்களுக்கு வந்து என்னோட முடி வெட்டுறதுக்கே ஒரு நாள் ஃபுல் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பொறுமையா பார்த்து பார்த்து இருந்தாரா? என்ன ஸ்டைல் ஏன்னா போட்டிருக்கீங்க திரும்பங்க? நான் 2 Line. கோட்லாம் விட்டுருக்கீங்க ரொம்ப நாள் ஆசை போல bro, என்ன அப்படிலாம் தெரியுமா வந்து ஆச்சு? எனக்கு வந்து நானே எப்படின்னா- சொல்றேன் பாருங்க. இந்த முடி பட்ட கொஞ்சம் ஆமா அந்த பக்கம் வந்து ஓகே. ஏன்னா இது ரொம்ப வந்து எனக்கு எப்படின்னாக்கா நான் வந்து இப்படிலாம் வெட்டணும்லாம் ஆசை கிடையாது நான் வந்து ஒரு என்ன பழம் மாதிரி தெரியுமா இருக்கணும்னு bro? ஆசை பழம் First இந்த இடத்துல ஒரு குடிமி போட்டாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அத கட் பண்ணிட்டாங்க. அதான் வீடியோல பார்த்தோமே ஆமா. அத கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவ்ளோ இருந்துச்சு. அப்புறம் பார்த்து பார்த்து வெட்டினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சமா ரொம்ப ஓகேவா hair முடி ரொம்ப ஓகேவா long. முடி அப்படினாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய முடி வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அத நல்லா செட் பண்ணி சூப்பரா அனுப்பிட்டாங்க. மறுநாள் பார்த்தா முடி இல்ல இப்படி வந்துச்சு. ஓ மறுபடியும் போய் கட் பண்ணேன் மறுபடியும் போய் கட் பண்ணாங்க. Okay. அதுக்கெல்லாம் அவங்க காசு இல்ல. இது கட் பண்றதுக்கு எவ்வளவுனா குட்டிக்கு 200. பரவாயில்லையே. இல்ல ஒரு இல்ல நாள் நமக்கு full-ஆ cut அது இல்லாம பண்ணாங்க. தெரிஞ்சவங்கன்றதுனால நாங்க கொஞ்சம் பரவாயில்ல இதா சரி ஓகே குட்டி ஏஞ்சல் அவங்க பண்ணலாம். கடையில பண்றோம். செலிபிரிட்டினால அப்படின்றனால ரொம்ப இருக்கோம். பண்றாங்க. ஆமா காசு அதான். கொடுக்காம வரக்கூடாது. நம்புறீங்களா? சரி சும்மா அப்படி சொல்லல நாங்க. அதுதான் உண்மை உண்மை, அதான் உண்மை. எங்களுக்கு கொடுக்காம வரக்கூடாதுல. அதனால வந்து ஒரு 200 கொடுத்துட்டு ம். கலர் பண்ணிக்கலாமா நான் இத அப்படியே பண்றேன் அப்படின்னாரு அவரு. பரவாயில்ல இந்த ஸ்டிக்கான சொல்லுவாங்க கலருக்கு ஏதோ சொல்லுவாங்க ஆமா. அது ஆல்ரெடி இந்த கலர் போயிடும் ப்ளூ கலர் போயிட்டு கோல்டு சீக்கிரம் வந்துரும் ப்ளூ போயிடும். அடுத்து கோல்டு வரும். இது வந்து ஒரு இதுலயே வருமா? ஆமா 10 days அப்படி தான் அடிச்சு இருக்கும். என்ன மேஜிக்கா இருக்கு. அதனால சரி இவ்வளவு பண்ணிட்டீங்க எனக்கும் கொஞ்சம் பண்றீங்களான்னு கேட்டேன். அப்படியே அவளுக்கு அது நீங்க சேர்த்து கொஞ்சம் உட்காருமா பண்ணி விட்டுறேன்னு சொன்னது. சரி வரது ஏன் வேணான்னு அதனால பரவாயில்ல நானும் டபுள் டமாக்கா. அது மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது எனக்கு வந்து ஹேர் வெட்டும் போது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் டீசெண்டா அதே இருக்கணும் மாதிரி ஃபர்ஸ்ட் வெட்டும் போது இந்த கோடு எல்லாம் போடல. எதுவுமே கிடையாது அது நல்லா ஷார்ட் பண்ணிட்ட பிறகு இன்னொரு ஒரு அண்ணா இருந்தாரு. நீ இந்த மாதிரி சிம்பிளா போட்டுக்கோ இப்பதானே வெட்டுற போட்டு பாரு இது பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் வாட்டி வேண்டாம் பரவாயில்லையே. இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி வெட்டும் போது தான் இத போட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோல நாங்க அப்லோட் பண்றோம் பாருங்க. அந்த கோடே இருக்காது. செகண்ட்ல தான் செகண்ட்ல ஏதோ தான் இருக்கு. இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கலர் கூட அவர்தான் அடிச்சு விட்டாரு நீங்க போட்டிருக்க வீடியோல மட்டும் தான் இது இப்ப இருக்கும். நாங்க போட்டிருக்கிறதுல கூட இருக்காது. ஓகே கலர்லாம் கூட அவர்தான் அடிச்சு விட்டாரு ஸ்டைலா இருக்கும் கொஞ்சம் அடிச்சுக்கும் ஏன்னா எனக்கு வந்து பழம் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா இந்த இடத்துல கோடு எல்லாம் போட்டுட்டு இந்த அப்படிலாம் எனக்கு பொடிக்கு மேல பிடிக்காது. இருந்தா புள்ளைங்க மாதிரிலாம் வேணாம். வேணாம் சிம்பிளா இருக்கணும்னு தான் எனக்கு வந்து ஹேர் அது கட்டும் நிறைய சிம்பிளா பேர் இருக்கணும் அப்பா இப்பதான் வந்ததுங்க முடி வச்சிருந்தீங்க இப்ப என்னன்னா வெட்டிச்சிங்க. இதுவே நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. நானே சொன்ன முடி வெட்டாத நம்மள வெட்டினாலும் கெட்ட பேரா தான் சொல்லுவாங்க. வளர்த்தாலுமே இதுங்களா ஃபேக்கா பழகுதுங்க. அந்த பொண்ணுக்காக இது பேர் முடி கூட வெட்ட மாட்டேங்குது. ஏன்னா என்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு போட அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. ஐயோ எப்பா இதுங்க ஹிட் ஆயிடுச்சுங்க போல அதுதான் முடி கட் பண்ணுங்க இதுங்க அலப்புற தாங்க முடியல இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு பக்கமும். ரெண்டு அதனால பக்கமும் இத பத்தி இருக்காங்க. கேர் பண்ணாம உங்க லைஃப் நீங்க வாழணும். நாங்க வாழணும். Super. அதுக்காக தான் சரி ஓகே உனக்கு பிடிச்சதை செய். இன்ன வரைக்கும் நான் அதான் எங்கேயா சொல்றேன். போகணும்னா சீக்கிரமா என்னால கிளம்ப முடியலையா முடியாது. அப்படியே டக்குன்னு கொண்ட கட்டுறதுனால அப்படியே நீர் கோட்ட மாதிரி புரியுது. ரொம்ப ஏன்னா அந்த தலை தலைய புடிச்சு இப்படி பண்ணு இப்படி பண்ணு ரொம்ப அந்த Torture அவ்வளோ பண்ணுது. அதனால. வலி எடுக்குதுல அவங்களுக்கு. அப்ப எனக்கு பாவமா இருக்கு. சரி உனக்கு ஃபீல் பிடிச்சா பண்ணாதீங்க. வெட்டிக்கோ ம். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே ஓகே சொல்லணும்ல. கண்டிப்பா, வெட்டியாச்சு சரி ஓகே எப்படி வெட்டியாச்சு இருக்குன்னு சொல்லுங்க. மாசா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யார்கிட்ட சொல்றீங்க? கமெண்ட்ல அங்க கேக்குறீங்களா? ஓகே ஓகே கமெண்ட்ல சரி சரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. எப்படியும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல என் மூஞ்சி Subscribe ஷூட் ஆகுதானே எனக்கு தெரியல Shoot ஓகே ஆகுதுல்ல என் சரி மூஞ்சி. பக்காவா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பக்காவா இருக்குது. சீரியஸாங்க 10 நாளுக்கு அப்புறம் கோல்டு கலர் வரும்ல? வேற ஏதாவது கலர் வருமா? ஏன்னா இது சீக்கிரம் போயிடுமா போயிடும் இந்த அந்த கலர். கலர்லாம் போயிடும் அதனால கோல்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோல்டு தான் வந்து ஃபேமா இருந்துச்சு. அதனால ம். கோல்டு மட்டும் தாங்கும். இதெல்லாம் வந்து இப்ப வந்து அதனால இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சரி அப்படியே அந்த பின்னாடி பாருங்க தொப்பி போட்ட பையன் அது பாருங்க
அது எங்களோட பொங்கல் வேஷ்டி எல்லாம் கட்டிருக்கீங்க பலமா. ஆமா பொங்கலுக்கு எடுத்தது. இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்ல, நாங்களே போட்டது. போட்டோ ஸ்டுடியோ அது வேற அப்பப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல, ப்ரமோஷன் இல்ல இல்ல. நினைச்சுப்பீங்களா இவ்ளோ ஆமா எனக்கு அதான் தோணுது, ப்ரமோஷன் தான் அப்படிங்களா. பாதி போட்டோ ஃபுல்லா ப்ரமோஷன் தான். பாதி ப்ரமோஷன் இருக்கு. ப்ரமோஷன் இல்ல நான் சொல்றேன், இது நார்மலா நாங்களே போட்டது. இது வந்து லவ்வர்ஸ் டே கொடுத்தாங்க எனக்கு. லவ்வர்ஸ் டேக்கு இவங்க கொடுத்தாங்களா? குட்டி ஏஞ்சல் ட்ரூ லவ் ஸ்டோரிஸ் நெவர் ஹேவ் வெட்டிங் சாங். அது அவங்களே அவங்களே நான் கூட நீங்க தான் அவங்களே ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ப்ரமோஷன்லாம் நாங்க பண்றதுனால அவரே எக்ஸ்ட்ரா எழுதிலாம் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, அங்க இருக்க போட்டோஸ் இங்க இல்ல, இங்க இருக்க போட்டோஸ் செலக்டிவா இருக்கு எல்லாமே. ஆமா டிஃபரெண்டா இருக்கும் போட்டோஸ்லாம். இது ஒண்ணு ஆரஞ்சு மிட்டாயா? ஆரஞ்சு மிட்டாய் இப்ப லாஸ்ட் அவார்ட் வாங்குனது. லாஸ்ட் தான் வாங்குனீங்க, ரீசன்ட் அவார்ட். ஆமா நல்லா சூப்பரா நடத்துன அவார்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஈவென்ட் ஒண்ணு நடத்துவாரு, அதுக்கு இன்வைட் பண்ணுவாரு. அவார்டு அப்படின்னா நல்லா சூப்பரா கிராண்டடா. அடுத்து இது எங்க டாம் அவர்தான். எங்க டாம் எங்க அவரு? அவர் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாங்க ஏசி வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு போட்டு. அப்ப வந்து வெளிய பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்தது காட்டுற பாருங்க. எல்லாருமே எங்க டாம வேற கேக்குறீங்க. காடா இருக்குல்ல, அவனுக்கு அப்பப்போ உண்ணி வருதா, அதனால ஏசி இல்லாதப்ப அவன் இருக்க மாட்டான் வீட்டுல. அவன் அந்த கூலர் போட்டா கூட பக்கத்துலயே உட்காரணும். எனக்கும் காத்து வரல, இவங்களுக்கும் வரல, ரொம்ப இரிட்டேட்டிங்கா சொல்லிட்டு எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். அவன் குழந்தையா இருக்கும் போதே அவனை நாங்க வாங்கிட்டு வந்து இங்கதான் வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். சீட் வீட்ல எங்களாலே இருக்க முடியல. வந்தாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது இருக்கவே நேரத்துக்குலாம் நீங்களா அவன் இருந்தானா உள்ளே வந்திருக்க முடியாது. இப்ப நல்லா வளர்ந்துட்டான், அவுத்துட்டு வந்துருவான். அவனுக்கு என்னன்னா பக்கத்துல எங்க பக்கத்துல அவன் மட்டும் தான் உட்காரணும். அது வந்து அவளுக்கு நான் உங்களுடைய பாதுகாவலர் மாதிரி இருக்காப்ல. இல்ல அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் நான் பண்ணது. நீங்க தான் கொடுத்தீங்களா? சர்ப்ரைஸ் பண்ணி வீடியோவே லாகே போட்டுருப்போம். எங்களை நிறைய பேர் இப்ப கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க உங்க டாம காணோம். ரீசனா இப்போ ரீசனா இப்ப கார்ல எல்லாம் கூட்டு போயிட்டு அவனை சுத்திட்டு வந்திருக்கேன், லாக் இன்னும் போடல. ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க டாமே காணோம், என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. ஏன்னா அது ஒரு குழந்தைய நாங்க வளர்த்துட்டு வந்தோம். குழந்தையில இருந்து அவன் வளர்ந்த வரைக்கும் இருக்கும் அதுல. ஆமா, அது கீழ இருக்க போட்டோஸ்ல இருந்து பின்னாடி அப்பா பயங்கரமா இருக்காரு. 2 பேரும் ஒரே காஸ்டியூம், ரெட் கலர். பொங்கலுக்கு நானும் சேர்ந்து இருப்பேன், அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லாம் குரூப்பா தான் இருக்கும். அதுல பக்கத்துல அவங்க 2 பேர், இவங்க 2 பேருமே கட் பண்ணிட்டேன். அது நான் சர்ப்ரைஸ் பண்ணது. எனக்கு என்னன்னா வந்து இந்த போட்டோ வந்து இங்கதான் இருந்தது. எனக்கு வந்து நான் இங்கதான் படுப்பேன். எனக்கு தூங்கி எழுந்த உடனே அப்பாவை பார்க்கணும் சென்டிமெண்டா, அதனால நான் என் பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன். எனக்கு எதனா கஷ்டம்னா இந்த போட்டோவை மட்டும் ஊத்திட்டு இங்க பக்கத்துல வச்சுப்பேன். நான் இங்க, எங்க அப்பா இங்க, நான் இங்க, தக்குட்டி அங்க, அந்த மாதிரி இப்படி படுத்துப்பீங்களா? பரவாயில்லையே. இது எப்ப எடுத்தது, எந்த டைம்? இதுல கூட அப்பா கொஞ்சம் உடம்புல அவரு அவ்வளவா சொல்லிக்கல எங்க கிட்ட. அப்பப்போ சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணீங்கன்னா உடம்பு போயிடும் அப்படி சொல்லுவோம். ஆனா ஒரு அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அப்போ என்ன சொல்ற 2 வருஷம் விட்டனாலதான் ப்ராப்ளம் வந்ததுன்னு டாக்டர் சொல்றாங்க. டக்குன்னு விட்டுட்டாரு, அதனால மட்டும் தான் வந்தது கிட்னி ஃபெயிலியர். அதனால அப்பா இப்ப இல்ல. இந்த போட்டோவும் டாம் போட்டோவும் சர்ப்ரைஸா கொடுத்தாங்க 2மே. யார் நீங்களா? எனக்கு தெரியல. அது வந்து ஏதோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டா. போட்டோவே அழுவீங்களா? அப்பப்போ இப்போ அழுதுருவேன். எல்லா இன்டர்வியூயும் சடனா அழுதுருவேன். அப்பா யார் இருக்காங்க கூட அப்படின்னும் போது, அப்பா அப்படின்னும் போது அந்த லைட் அழுதுருவா. அவங்களே வந்து அந்த வீடியோவே எடுக்க மாட்டாங்க. அழுதுட்ட பிறகு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு போகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். சரி போட்டோ எனக்கு எடிட் இது குடுன்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருப்பா. அப்பா இரு பாத்துக்கலாம், அதுக்குள்ள என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 போட்டோ எடிட் பண்ணி 3 அங்க ஒண்ணு சாமி ரூமாண்ட ஒண்ணு வச்சிருக்கேன். சாமி கும்பிடுறதுக்காக பெருசா அங்க ஒண்ணு. நிறைய பேர் சொன்னாங்க சாமி ரூமாண்ட வைக்க கூடாது சொன்னாங்க. அதனால வந்து நாங்க சாமி மாதிரி கும்பிடுறதுனால அங்க வச்சிருக்கோம். ஆனா வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும். ஆனா இன்னொரு 3 போட்டோவே சர்ப்ரைஸ் பண்ணி அப்புறம் மேல என்ன நெத்தில டிச்சு. அது ஒரு எங்களுக்கு ஃபேவரட் இருக்கு. என்ன தெரியுமா ப்ரோ, அது ஒரே ட்ரீம் ஃப்ரேம்ஸ் தான் எல்லாத்துக்கும் குத்துறீங்க போல. கீழ எல்லாம் நம்பர் கட் ஆகுது எல்லாத்துக்கும். ப்ரோ அது என்னன்னா குடிக்கும். அதோட மேல வந்து ஒரு சட்டை மாதிரி இருக்கும். டக்குன்னு பீரோல தேடும் போது அது கிடைக்கல, அதனால அதை எடுத்தேன். அந்த கீழ அந்த பாவாடைக்கு மேல ஒரு சட்டை மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு வரும். டக்குன்னு நான் கலச்சு தேடுறோம். அது ப்ளவுஸ் அப்ப வரல. டக்குன்னு என் ஃப்ரெண்ட் அப்ப என் கூட இருந்தா. மழை வேற அப்ப ரொம்ப. ஏய் இத போட்டுக்கு மேல ஷால் மட்டும் போட்டு வான்னா. நான் சரி எடுக்கலான்னு பார்த்தா ஷால் போட்டு எடுத்தா நல்லா இல்ல. நீ இந்த மாதிரி சும்மா கூடு, அவ்வளவா தெரியல. மேட்சிங்கா இருக்கு. அது மேட்சா கரெக்ட்டா சூட் ஆயிடுச்சுனால அது ரொம்ப பிடிச்சனால ஃப்ரேமே போட்டுட்டோம் கடைசில. ஆமா, அது பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக அதுவே பேக்ரவுண்ட்லாம் இந்த பிக்லாம் நான் செட் பண்ணேன். அவங்களே அனுப்பி விட்டாங்க ப்ரொமோஷன்லாம். அவங்களே பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி அவங்களே இது பண்ணாங்க. அவங்களே எல்லாமே பண்ணது. ஆஹா, அடுத்து இது ஒரு டைமண்ட் அவார்டு. டைமண்ட் அவங்க வந்து என் ஃப்ரெண்ட் நவீன் ப்ரோ. அவருக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. பெரிய இடம் தான் போல, எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அவார்ட் ஃபங்க்ஷன் டைம் மீட் பண்ணிருந்தாங்க.
இருந்தாரு. அவங்களும் அதுவும் தெரிஞ்சவங்க தான் சேலத்துல. ஓ அதுவும் அவார்டு இப்ப ஃபங்க்ஷன். இது மாதிரிலாம் போறீங்களே அவங்க கூப்பிட்டு போறது பண்றதுலாம் அவங்க செலவு தானா? ஆமா இல்ல அத மாதிரி நாங்க வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்லாம் அவங்களே ரூம்லாம் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்க செலவுக்கே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க இது கொஞ்சம் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க, இப்ப குட்டி ஏஞ்சலாவோ தெரியும் அப்படின்னும் போது கார்ல எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நைட் ஃபுல்லா ஓவர் டைமா இருக்கும். இப்ப தூரமா போறோம்னா நைட் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அவங்களே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த கார்லயே தூங்க ஏசி போட்டு சொல்லிட்டு கார் மட்டும் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் அவங்களும் ஏன்னா டயர்டா டிராவலிங் உள்ள ஃபுல்லா அந்த இதுவா இருக்கும்ல, நிறைய பேர் செலிபிரிட்டி எல்லாம் தூங்குவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தூக்கம் வரும்போது மட்டும் காரை கொஞ்சம் கொடுத்து நீங்க தூங்குங்க, தூக்கம் வராம, ஏன்னா காலையில ஃபங்க்ஷன் இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்பெல்லாம் ரொம்ப நல்லா லாங்கா அவார்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். இப்போ காசும் கொடுப்பாங்க. காசுல கிடையாது காசு அவார்டு கொடுக்க ஃபங்க்ஷனுக்குலாம். காசு தான் வாங்குவாங்க. ஆனா வந்து ஓ, எங்க அவார்டு அது வேற. ஆமா நிறைய ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. காசு தான் வாங்குவாங்களே நாங்க வந்து அவார்டு காசு வாங்கணும் அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு அவார்டும் 2 அவார்டுக்கு மட்டும் தான் இந்த 1000 மட்டும் பே பண்ணுவோம். கொடுத்தீங்களா? ஆமா. Registration அப்ப எங்களை பத்தி யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால தெரியாது, இவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இன்வைட் பண்ணிட்ட பிறகு 1000 பே பண்ற மாதிரி இருக்கும். ம். 5000 சொல்லுவாங்க. 5000 அப்புறம் அதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது இல்ல நாங்க எல்லார்கிட்டயும் அப்படிதான் வாங்கிட்டு இருக்கோம். ஓ இப்படின்னு சொல்லி பே ஆமா. அதனால வந்து award காசு அதுக்கப்புறம் வேற. ரொம்ப இல்ல ஓகே அப்படின்னும் போது லாஸ்ட் மினிட்ல 1000 மட்டும் பே பண்ணா மத்த எல்லாமே அவங்க இப்ப கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓ என்ன அடுத்து அவங்க பார்த்து கூப்பிடுறாங்க. அவங்களே ஆமா, ஆமா. கூப்பிடுறதா. இப்ப நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய தெரிஞ்சிருச்சுல. ஆரம்பிச்சதுனால அவங்க இன்னும் நான் 2-3 அவார்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா லாங்கா போக முடியல. அவங்களே இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா ட்ரெண்டா இருக்கிறதுனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களால போக ரொம்ப முடியல. லாங்கா இருக்கும்ல, அதனால அவ்வளவா லாங்காலாம் போக கூடாது. சென்னையில ஏதாவது இருந்துச்சுன்னா போய். இன்சைட் சென்னையில பிளான் பண்றீங்க. ஆமா. சூப்பர். என்ன இருக்கு இப்போ நாங்க. செம. அப்படியே குட்டி குட்டியா எல்லா போட்டோஸையும் பாத்துலாமா? ஆமா. டப்பு டப்புன்னு சொல்லுங்க. குட்டி அப்படியே போங்க ஒரு ஜம்ப். award சரி குட்டி எந்த அவார்டு? கல்லை கலையா? அந்த சைடுல அது இருக்கிறத போலாம் போலாம். பாத்துக்கலாம். டப்புன்னு ஏறுங்க. டமால் டமால் குதிங்க. இதெல்லாம் அப்படியே சொல்லலாமே. இதுக்கு எதுக்கு ஏறி இறங்கி. இல்ல அப்படியே போனா சொல்லுங்க ஃபயரா. அது வந்து இதெல்லாமே எங்களுக்கு வந்து பிறந்த நாளைக்கு நாங்க வந்து இந்த மாதிரி பிறந்த நாளைக்கு வைப்பாங்கல்ல ப்ரோ பேக் சைடுல. ஆமா அப்ப என்ன பண்ணுவாங்க, LED ல last time போட்டு. எதுக்கு? ஆ நீ அதுக்கு கடைசி நான் கேட்போம், நாங்களே எடுத்துக்கலாம்ல இது. இதெல்லாம் ஆமா, நான் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. மத்த கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ்லாம் நாங்களே பண்ணுவோம். ஆஹா இதுதான் அந்த போட்டோ ஃப்ரேமா இருக்கு. ஆ. இது யாரு? இதெல்லாம் நானும் அவங்களதான். நாங்க தான். நீங்களா? அப்பா கூட எடுத்தது அந்த Dress போட்டுருக்கேன். ஏங்க பயங்கரமா இருக்கீங்க. சில இதெல்லாம் ஹேரோட இருப்பேன். சில இதெல்லாம் ஹேர் இல்லாம இருப்பேன். ஆ. அங்க 3 லுக்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாடிலாம் இருக்கு. அது 3 லுக்கு அதுவும் அங்கேயே frame இருக்கு. அங்கே இருக்கு. அடடடடடட. எல்லா போட்டோ குட்டி குட்டியா இதெல்லாம் இது வந்து பிறந்த நாள். ரொம்ப முன்னாடி போட்டோலாம் இருக்கும். இது இதை பாருங்க எல்லாமே சீக்ல ஒரு கிஸ், நெத்தில ஒரு கிஸ். எல்லாம் டிஃப்ரெண்டா எடுத்திருப்போம். எங்க வீட்ல வந்தா எல்லாருமே கேக்குறது இதே ஒரு கேள்விதான். போட்டோ ஸ்டுடியோ தான் நடத்துறீங்களா? இவ்ளோ போட்டோ இவ்வளவு வச்சிருக்கீங்க. போட்டோஸா? மெமரிஸ். இதெல்லாம் எனக்கு கம்மி. எனக்கு இன்னும் போட்டோஸ்லாம் இருக்கணும். அது வந்து ஒரு அப்பத்துல இருந்து ட்ரீம் போட்டோலாம் இருக்கணும் எங்க backgroundல. இந்த வீடு சின்னதா இருக்கு. எனக்குலாம் பெட்ரூம் ஃபுல்லா போட்டோ மட்டும் தான் இருக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே. இன்னும் போட்டோஸ்லாம் நிறைய போடணும்னு ஆசை.